வணக்கம் தோழர்களே. நேற்றைய காணொளியில பவர் வெர்சஸ் பெர்செப்ஷன் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக டிஎம்கே ஆர் டிவிகே ஹூ வில் காங்கிரஸ் சூஸ் அப்படின்றது தான் டைட்டில். ஸோ ஏன் நேற்று வீடியோக்கும் இன்னைக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎம்கே ஆர் டிவிகே அப்படின்னு சூஸ் பண்ணுறதே இட் இஸ் ரிலேட்டட் டு பவர் ஆர் பெர்செப்ஷன். அதாவது கவர்மெண்ட்டில் ரூலிங்கில் இருக்காங்க டிஎம்கே. ஸோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் அ பிக் பார்ட்டி. ஸோ காங்கிரஸ் வந்து எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் போதும், ஸோ ஐ வாண்ட் பவர் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைடு போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா பெர்செப்ஷன் பேட்டில் இஸ் இம்பார்ட்டண்ட் கோயிங் அஹெட். அதாவது எனக்கு இதனால் இந்தியா ஃபுல்லாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா யூனோ டிவிகே சீஃப் விஜய் இஸ் மோர் பாப்புலர் அக்ராஸ் இந்தியா. அதாவது இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு பெயர். ஈவன் குளோபல் லெவலில் வந்து நியூஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை திறன். ஸோ அதனால் பெர்செப்ஷன் பேட்டில் இஸ் ஆல்சோ கீ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் எலெக்ஷன்ஸ் வருது, பாண்டிச்சேரியில் வருது. ஸோ நம்ம இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருக்கிட முடியாது. ஸோ பவர் இன் தமிழ்நாடுவா இல்லை பெர்செப்ஷன் அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் இப்போ காங்கிரஸ்க்கு முன்னாடி இருக்க கீ கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஒரு ராகுல் காந்தி அவர்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான கேள்வி அவருக்கு முன்னாடி உள்ள கேள்வி வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகே, டிஎம்கே போகணுமா டிவிகே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதுல ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப தாமதமாக டெசிஷன் எடுத்தால் அது ஒரு சலிப்பை கூட ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? ஒரு விஷயம் இருக்குது, ஓகே டெய்லி இப்போ 2 நாள் பார்க்கலாம் காங்கிரஸ் யாரோட போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அதவே ஒரு செய்தியாக போட்டிருந்தா ஒரு சலிப்பு இருக்கும்ல. ஆனால் இங்கே வந்து இது குவைட் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தேர்ட் ஃப்ரண்ட். இப்போ வந்து டிவிக்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே ஒரு சாதாரண கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ சுவாரஸ்யம் கிடைச்சிருக்காது. இந்த தடவை தமிழ்நாடு சந்திக்க போகிறது ரியலாகவே ஒரு 3 சைட் பேட்டில். ஸோ அதனால தான் இந்த செய்தி வந்து தினமும் தலைப்பு செய்தியாக ஆக்கிரமிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எப்படி சிந்திப்பார் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கும். அதாவது சிலர் வந்து தாவேகா பக்கம் போகணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அவர்கிட்ட. அதுக்கு சில கோரிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்காங்க. அதாவது தாவேகாவுடன் இணைந்தால் அதிக சீட்டுகளை பெற்று போட்டியிட வேண்டும்ன்றது ஒரு கோரிக்கை. இந்த சைடு திமுகவோட தொடர வேண்டும் என்றால் அது வந்து பவர்ன்ற கேட்டகரியில். ஓகே, பவர் இஸ் ஃபைன். டிஎம்கே திரும்ப பவருக்கு வருமா வராதான்றது இரண்டாவது கேள்வி. ஆனால் திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக காங்கிரஸ் அணுகையில் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, பவர்ன்றது வெறும் எம்எல்ஏ மட்டும் எங்களை வச்சு நீங்களும் வெற்றி பெற்றுட்டு எங்களோட எம்எல்ஏக்கும் பவர் இல்லாமல் இருக்கிறது பேர் பவர் கிடையாது. அது வந்து டம்மி. சும்மா ஒரு இவங்களோட ஓட் டிரான்ஸ்ஃபரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க ஆள்றது. அதே நேரத்தில் இப்போ இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க திமுகட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% லோக்கல் பாடி எலெக்ஷனில் 20% பங்கு கேட்குறாங்க. மேயர் பதவிகள் கேட்குறாங்க, வாரிய பதவிகள் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ரெண்டு தரப்பு இருக்கிறதுனால இங்கே தான் வந்து சேலஞ்ச். ஆனால் இப்போ ஒரு கற்பனையாக போவோம். இப்போ நம்ம ராகுல் காந்தி இடத்துல இருந்தோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ், எந்த பக்கம் போனால் என்ன நன்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நன்மையை ஆக்சுவலாக காங்கிரஸ் ஆல்ரெடி அடைஞ்சிருச்சு. என்ன நன்மை அப்படின்னா காங்கிரஸ் வந்து தினமும் பேச்சு பொருளாயிருச்சு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட காங்கிரஸை பற்றி பேசாத ஊடகங்கள் தினந்தோறும் காங்கிரஸை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறது. ஸோ ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சி காலங்களில், அதாவது திரு கருணாநிதி அவர்கள் இருக்கையிலையும் திருமதி ஜெயலலிதா இருக்கையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் ஊடகங்களில் வரவே வராது. அவங்க வந்து வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் பாஜக அவங்கள நோக்கி கேள்வி கேட்டால் கூட அதற்கான எந்த பதிலறிக்கையோ எதிர் விமர்சனமோ எதுவுமே அவங்க 2 பேரும் பண்ண மாட்டாங்க. எதற்காக அப்படின்னா வீக்காக இருக்க ஒரு ஃபோர்ஸை பேசி நம்மளே ஒரு பாப்புலாரிட்டியை ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதை அவங்க என்ஷூர் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் பாஜகவில் மாறி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இம்பேக்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஏன் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் திமுக ஆட்சி செய்த ஒரு மாபெரும் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வைக்கிற விமர்சனத்துக்கு எதிர்பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக இதுதான் வந்து பெர்செப்ஷன்.
உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்றா அது வந்து ஒரு மாபெரும் கேள்வி. ஆனால் பெர்செப்ஷன் பேட்டிலில் பிஜேபியை அண்ணாமலை அவர்கள் வின் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அண்ணாமலை இன்னைக்கு நம்ம தலைமையில் இல்லையா, அப்போ பாஜக வீக்கன் ஆகுது அப்படின்ற ஒரு இதுக்குள்ளேயே வந்து மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பெர்செப்ஷன் பேட்டில் ரொம்ப முக்கியம். அதை வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் நான் பெர்செப்ஷன் பேட்டில்னு சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து தினமும் செய்தியில் இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள் இவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதனால வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பிரசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியிலிருந்து எவ்வளவுதான் வாக்கு சதவீதம் கம்மியாக இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் எந்த முடிவு எடுக்குதோ அதுதான் தமிழக அரசியல் களத்தையே தீர்மானிக்க போகுது அப்படின்ற இடத்தை நோக்கி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஃபார் காங்கிரஸ். ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவதா உதயமாகி இப்போ பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறி இருக்க தாவேகா. இதுதாங்க வந்து ஒரு இம்பேக்ட். ஸோ பெர்செப்ஷன் பேட்டிலில் காங்கிரஸ் வின் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே வின் பண்ணியிருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா இல்லை திமுக பக்கம் போகுமான்ற செய்தி ஆக்கிரமித்ததுலேருந்து என்டிஏன்னு ஒரு கூட்டணி இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுதா இல்லையான்ற அளவுக்கு அதோட ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த பெர்செப்ஷன் பேட்டில் கண்டிப்பாக காங்கிரஸ் முன்னிலை இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா வார் வந்து எப்பயுமே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான். ஸோ அப்படி பார்க்கல இது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இப்போ காங்கிரஸோட ப்ரெசன்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஃபீல்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இன்னொரு கேள்வி வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி, அதாவது இப்போ திமுக போகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பெரிய கட்சி தாங்க, ஒரு 75 வருட கட்சி. ஸோ நிறையா தடவை வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போயும் ஆட்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஏற்றுக்கலாம். இதில் வந்து எந்த தவறும் இல்லை. இப்போ அந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் திமுகவை தேர்ந்தெடுத்தால் வெற்றி உறுதி என்று யார் தீர்மானிப்பது? இப்போ டிஎம்கேவை சூஸ் பண்ணிடுறாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம சமீப காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு திமுக 2 தடவை தொடர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அண்ணா அவர்கள் இருக்கையில். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட 2 தடவை தொடர்ந்து வரவே இல்லை. ஸோ இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எதன் அடிப்படையில் காங்கிரஸோட வெற்றி உறுதின்னு ஒரு தரப்பு காங்கிரஸ் நினைக்குது அப்படின்றது வந்து புரியாத புதிர்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2029 தேர்தலுக்கு திமுக கை கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது இரண்டாவது எண்ணமாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரையில் பிஜேபியா இல்லை காங்கிரஸா அப்படின்னு இருக்கப்ப தமிழகத்தில் வந்து பெரும்பாலான சமயம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காங்கிரஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். பெரும்பாலான மேக்ஸிமம் காங்கிரஸ் தான். ரொம்ப ரேராக பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு 2-3 பேர் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பிஜேபி சார்பாக. ஸோ தாவேகாக்கு வந்து அதே மினிமம் ஓட் பர்சன்டேஜ் இருக்குங்க, சாலிட் ஓட் பேங்க் இருக்குது. மெம்பர்ஸ் மட்டும் 1.3 crore பேர் இருக்காங்க. ஸோ வந்து சாலிட் ஓட் பேங்க் இருக்குது. ஸோ காங்கிரஸ் அதை வச்சும் வந்து 2029 தேர்தலை தாராளமாக சந்திக்கலாம். காங்கிரஸாக பிஜேபியான்னு வர்றப்ப கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விமனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு ஊக்கத்தொகைன்னு சொல்லி 5000 ரூபா போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக ஆனால் ரேஷன் கார்டுக்கு இவங்க கொடுக்கல, அவங்க கடும் கோபத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மகளிருக்கான ஒரு வெறுப்பு பகுதி ஒன்று இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்க்கல ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவை தேர்ந்தெடுத்தால் காங்கிரஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க, தாவேகா வந்து பாஜகவால் இயக்கப்படுகிற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலுமாக தகர்ந்துடும். இது ஒன்று. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலித் ஓட், மைனாரிட்டி ஓட், ஆன்டி பிஜேபி ஓட் சாலிடாக டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் பக்கம் கன்சால்டேட் ஆகும். ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலிடான ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ப்ளஸ் ஆன்டி பிஜேபி, மைனாரிட்டி, தலித் ஓட் சாலிடாக கன்சால்டேட் ஆகையில் டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸாக மாறிடும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்.
இன்னொன்று என்ன கிரியேட் பண்ண முடியும்னா, இப்போ இவங்க டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒருபோதும் திமுக தான் வலிமையான கட்சின்னு பெரும்பாலான இடத்துங்கள்ல சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிமையான கூட்டணிக்கு யார் வலு சேர்க்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் தான் வலு சேர்க்குதுங்க. ஸோ, இப்ப காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியேறி தாவேகா பக்கம் வந்தால், வலுவான கூட்டணி அப்படின்ற பின்பம் சுக்குநூறாக நொறுக்கப்படும். ஸோ, அதனால நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் டிவிகேவ வந்து தேர்ந்தெடுத்தால், இவங்க நினைக்கிற மாரி இந்த அன்டெஸ்டட் அப்படிலாம் இல்லைங்க. டிவிகேக்கும் சாலிட் வோட் பேங்க் இருக்கு. அதுபோக தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு பெரும்பாலும் ராகுல் காந்தி அவர்களையும் பிடிக்கும். விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களையும் பிடிக்கும். ஸோ வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. விஜய் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் 3 பேரும் ஒரே மேடையில இருந்தா என்ன மாரியான ஒரு ஆரா கிடைக்குங்க. ஸோ அந்த மொமெண்டம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்ப டிவிக்கே காங்கிரஸ் சேர்ந்தா அந்த மொமெண்டம் இங்க மட்டும் கிடையாதுங்க. கேரளாலயும் அந்த இம்பாக்ட் இருக்கும். பாண்டிச்சேரியிலயும் இம்பாக்ட்ல இருக்கும். நான் ஏற்கனவே மற்ற காணொளிகள்ல காணொளிகள் நான் பேட்டி கொடுத்துருக்கிறதுல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கேரளா அண்ட் பாண்டிச்சேரியில பெரிய மேசிவ் ஃபாலோயிங் இருக்குங்க. இப்ப கேரளால கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்குமான இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு தொகுதிக்கு தளபதி அவர்களால ஒரு 2000 வாக்கு பெற்றுக் கொடுக்க முடிஞ்சா கூட இட் வில் சப்போர்ட் காங்கிரஸ் இன் எ ஹியூஜ் வே. ஸோ வந்து பயங்கர ஷிஃப்ட் இருக்கும். ஒரு 2% சேஞ்ச் ஆனால் கூட ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் போன கேரளா எலெக்ஷன் டேட்டாவை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து தளபதி வில் பி பிக் கான்ட்ரிபியூட்டர். மீன்வைல் பாண்டிச்சேரியில் மேசிவ் ஃபாலோயிங் இருக்குது தளபதி அவர்களுக்கு. ஸோ காங்கிரஸ்க்கு அங்கே பவரை ரீகெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மதுரையில் ஒரு தொண்டர் பேசியது போல காங்கிரஸுக்கு இழப்பதை விட பெறுவதற்கு அதிகமாக இருக்குது. அதனால தாவேகாவை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுதுங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவுடன் இருந்தால் வெற்றி உறுதி என்று நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் தான் கிரியேட் பண்றாங்களே தவிர, அது பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத யோசிக்கணும். இந்த லைன்ஸ்ல எல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்கள் யோசித்தால், தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்வு பெற்று, தமிழக மக்கள் நினைக்கும் ஒரு மாற்றத்தை தரலாங்க. அந்த மாற்றத்தை ஏற்படுத்த ராகுல் காந்தி அவர்கள் முன்வந்தால், தமிழக வரலாற்றில் நீங்கா ஒரு இடத்தை விஜயுடன் சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் பிடிக்க முடியும் என்பதை காங்கிரஸ் தொண்டர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மறந்துவிடக்கூடாது. மேலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது எல்லாத்தையும் இந்த பெர்செப்ஷன் பேட்டில் தாண்டி பவருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவர் இஸ் நாட் கேரண்டட் கோயிங் வித் டிஎம்கே. பட் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம திமுகவோட போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே போனால் எந்த அளவுக்கு இந்த மியூச்சுவல் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் நடக்கும்ன்றது தெரியலை. ஏன்னா களம் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து தாவேகா பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு விருப்ப நிலையோடு தான் இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய சலசலப்பு. ஸோ உங்களை மாதிரியே நானும் ஆவலாக காத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போகிறாங்களா இல்லை திமுக பக்கம் போகிறாங்களான்ட்டு. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.